بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده ليس كمثله شيء وهو السميع البصير هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله வஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய மாலை நேர பாட தலைப்பாக அமலுன் யுதுகிலுனல் ஜன்னத யுபாஇதுனா அனின்னார், சுருக்கத்திலே எங்களை நுழைவிக்கக்கூடிய செயல் எது? யுபாஇதுனா அனின்னார், நரகத்தை விட்டும் எங்களை தூரமாக்கி சொர்க்கலோகத்திலே நுழைவிக்கக்கூடிய அமல் என்ற தலைப்பின் கீழ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்பிர்னி பி அமலின் யுதுகிலுனியல் ஜன்னஹ் யுபாஇதுனி அனின்னார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய செயல், அதேபோல நரகத்தை விட்டும் என்னை துருமாக்கக்கூடிய ஒரு செயலை அறிவியுங்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் சஅல்த அன் அதீமின், மகத்தானதொரு விடயத்தை பற்றி நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். வ இன்னஹு லயஸீருன், நிச்சயமாக அது மிக இலகுவானது, கடினமானதல்ல. அலாமன் எஸ்ரஹுல்லாஹு அலைஹி, அதன் மீது அல்லாஹ் யாருக்கு இலகுபடுத்தினானோ அவரின் மீது அந்த செயல் இலகுவானதாக இருக்கும். முதலாவதாக சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இறைவனுக்கு எந்த விதமான இணையும் கற்பிக்காது இறைவனை மாத்திரம் வணங்குவது. இபாதத்துல்லாஹி வஹ்தா லா ஷரீக லஹு, இறைவனுக்கு எந்த விதமான இணையும் அன்றி அவனை மாத்திரம் வணங்குவது, அவன் அல்லாதவர்களை வணங்காமல் இருப்பது. இது முதலாவது. சொர்க்கலோகத்தில் நுழைவிக்கக்கூடிய முதலாவது, ஒருவன் முஷ்ரிக்கற்றவனாக, இணை வைக்காதவனாக, இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடியவனாக, இபாதத்துல்லாஹி வஹ்தா, அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் வணக்க வழிபாடுகளை செய்பவனாக இருத்தல். ரெண்டாவது, வ துகீமஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநிறுத்துதல், தொழ வேண்டிய முறைப்படி உரிய நேரத்திலே தொழுகையின் ஷுரூத்துக்களையும் தொழுகையுடைய கடமைகளையும் தொழுகையுடைய அர்கான்கள், ஆதாபுகள், சுனன்கள் இவைகளை பேணி தொழுகையை ஜமாஅத்தோடு நிலைநிறுத்துதல் சொன்னார்கள். மூணாவது சொன்னார்கள், துஅத்திய ஸக்கா, வருடாந்தம் இருக்கின்ற உடைமைகளுக்கு, சொத்துகளுக்கு, தங்கம், வெள்ளி, நாணயம், வியாபார பொருட்கள், ஆடு மாடு ஒட்டகைகள் இவைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத்தை நிறைவேற்றுதல். நாலாவதாக சொன்னார்கள், தசூம் ரமலான், ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றல். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஆத்து ஸக்கா, ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றான். அதேபோல அகீமுஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிறுத்துங்கள் என்று சொல்லியிருக்கின்றான். தஹஜ்ஜுல் பைத்த, ஆலயத்தை நீங்கள் ஹஜ்ஜு செய்வது, தரிசிப்பது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட செயல்கள், இறைவனை மாத்திரம் வணங்குதல், தொழுகையை நிலைநிறுத்துதல், ஜகாத் கொடுத்தல், நோன்பு நோற்றல், ஹஜ்ஜு செய்தல், இவைகள் சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், சொர்க்கத்திலே ஒரு வாயில் ஒன்று இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள், சொர்க்கத்திலே 8 வாயில்கள் இருக்கின்றன. இது குறிப்பாக சொர்க்கத்திலே ஒரு வாயில் இருக்கிறது, அதற்கு ரையான் என்று பெயர் சொல்லப்படும்.
எதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, மறுமை நாளையிலே நோம்பாளிகள் மட்டும் அதிலே நுழைவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், நோன்பு அல்லாதவர்கள் நோன்பு நோற்காதவர்கள் எவருமே அதிலே நுழைய மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முத்தஃபகுன் அலை, ஹதீஸ் சஹீஹுன், சஹீல் புகாரி, சஹீல் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நோன்பு உரிய முறையிலே நபிகளாருடைய வழிகாட்டலோடு செய்யப்படுகின்ற பொழுது அந்த செயலும் ஒரு மனிதனை சொர்க்கத்திலே நுழைவிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா கடமையை நிறைவேற்றியதிலிருந்து அடுத்த உம்ரா கடமை நிறைவேற்றும் வரை அவ்விரண்டுக்கு மத்தியில் ஏற்பட்ட பாவங்களுக்கு இந்த உம்ரா தெண்ட பரிகாரமாக அமைகிறது. இங்கே பாவங்கள் என்று சொல்கின்ற பொழுது சிறு பாவங்கள் பெரும்பாவங்கள் தௌபாவின் மூலமாகத்தான் மன்னிக்கப்படும் என்பதை நாம் எல்லாம் அறிந்ததே. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகிறது. லைஸலஹு ஜஸா இல்லல் ஜன்னா, அதற்கு சொர்க்கம்தான் கூலி என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரிடத்திலே 3 பெண் குழந்தைகளிலிருந்து அவர்களை அவர்கள் பராமரித்து அவர்களுக்கு கருணை காட்டி அவர்களை பொறுப்படுத்தி அவர்களை ஒழுக்கமாக வளர்த்தெடுத்தால் வஜபத்தலகுல் ஜன்னா அல்பத்தத, அவர்களுக்கு சுவர்க்கும் அவனுக்கு சுவர்க்கும் கடமையாகிவிடும் என்று சொன்னார்கள். நபிகளாரிடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஃபென்கானத்தா இஸ்னத்தைனி, 2 பெண் குழந்தைகளாக இருந்தால் என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு சொன்னார்கள், வென்கானத்தா இஸ்னத்தைனி, 2 பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரியே என்று சொன்னார்கள். ஆகவே அங்கிருந்தவர்கள் சிலர் வாஹிதத்தன், ஒன்றாக இருந்தால் என்ன என்று எதிர்பார்த்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாஹிதத்தன், ஒரு பெண் குழந்தை இருந்தாலுமோ 2 இருந்தாலுமோ 3 இருந்தாலுமோ அது கதை அதிகமாக இருந்தாலுமோ குறைவாக இருந்தாலுமோ அவர்களை பராமரிக்க வேண்டிய முறைப்படி இஸ்லாமிய ஆதாப் ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை வளர்த்தெடுக்கின்ற பொழுது சொர்க்க நுழைவதற்கு அவர்களும் காரணமாக இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியார்களே, நாம் முடியுமான சில செய்திகளை அமாலே அஹ்ல் ஜன்னா, சொர்க்கவாதிகளுடைய செயல்கள் என்றும் சில செயல்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அதை நாங்கள் பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அதை இலகுபடுத்துவானாக, அதை பின்பற்றுவதற்கு எங்களை உறுதியாக்கி வைப்பானாக, அதன் மீது எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வதற்குரிய சக்தியை தந்தருள்வானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.